எங்கே இந்த வீடியோவில் ஒரு சேட்டை பிடிச்ச பூனையை தான் பார்க்குறோம். இவர் இவ்வளோ தூரம் வேலை பார்த்ததுக்கப்புறமும் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கு பாருங்க. அவரும் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சுற்றி சுற்றி வேலை பார்த்துட்டே இருக்கிறாரு. திரும்ப திரும்ப அது மேலேயே தான் ஏறி படுத்து தூங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நகர்ந்து அந்த பக்கம் போனாதான் என்ன, ரொம்ப சோம்பேறி பூனையாக இருக்கும் போல். கடைசி வரைக்கும் அதை விரட்டவே இல்லை. அவரோட நல்ல மனசை பாராட்டி தான் ஆகணும். எங்க இந்த வீடியோவில் ஒரு ஆட்டு தொழுவத்தை தான் பார்க்குறோம். இங்கே நிறைய ஆடுகள் இருக்குது. இதில் ஒரே ஒரு ஆடு ஏதோ ஒரு சாக்கு பைக்குள்ளே தலையை விட்டுருக்கு. இப்போ பைக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஆடு எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியாமல் அங்கேயே சுற்றி சுற்றி வருது. சுற்றி இருந்த ஆடுகள்லாம் இதை பார்த்து மிரண்டே போயிடுச்சு பாருங்க. புதுசாக ஒரு உருவம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா நினச்சி எல்லாம் மிரண்டு எடுத்து ஓடுது. பைக்குள்ளே மாட்டிக்கிட்ட இந்த ஆடு எல்லா ஆடுகளும் சேர்ந்து கத்துறதை பார்த்ததும் என்னவோ ஏதோ அப்படின்னு நினச்சி அதுவும் ஓடுது. எல்லாம் ஓடிட்டே இருக்கிறத பார்த்து கடைசியில் தொழுவத்தை பார்த்துக்கிறவர் ஓடி வந்து அந்த சாக்கு பையை எடுத்து விட்டுருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குற இவரு இந்த பக்கமா நடந்து வந்து அந்த காலில் போட்டிருக்கிற செருப்பை மாத்திட்டு இன்னொரு செருப்பை மாட்டிக்கிறாரு. இதுக்கு இந்த பழைய செருப்பை போட்டுட்டே நடந்திருக்கலாம். புது செருப்பை மாட்டிட்டு இந்த பக்கம் வந்து சரட்டுன்னு தண்ணியில் வலிக்கு விழுந்துட்டாரு. பழக்கப்பட்ட செருப்பை மாத்திட்டு புது செருப்பை மாட்டும் போது என்ன மாதிரியெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. இங்க மாட்டு தொழுவத்துல மண்ணை கிளறி விடுறதுக்காக இவர் வந்திருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த மாடுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. உடம்பெல்லாம் ரொம்ப தான் அரிக்குது. இந்த அரிப்புல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பக்கத்துல வந்து நின்று இருக்கு. பக்கத்துல வந்ததும் அவரும் விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அழகா அந்த மாடுக்கு சொரிஞ்சு விட்டு இருக்கிறாரு பாருங்களேன். மாடு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த இடத்த விட்டு நகர மாதிரி தெரியல. அவரு நான் தொழுவத்தை கிளீன் பண்றதுக்கு வந்தனா இல்ல உனக்கு சொரிஞ்சு விடுறதுக்கு வந்தனா அப்படின்னு கேட்காத குறைதான். தினமும் மாடை குளிக்க வைக்கணும் போலயே. எங்க இந்த வீடியோல காத்து ரொம்ப பலமா அடிக்குது. கார் கதவை திறந்துட்டு வந்ததும் என்ன ஒரு வரவேற்பு பாருங்க. எங்கேயோ இருந்த ஒரு கோடை வேகமா பறந்து இவர் மேல வந்து விழுந்திருக்கு. நல்ல வேளை காருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. ஆள் கரெக்டா அதை கேட்ச் பண்ணி தூக்கிட்டாரு. எங்க இந்த வீடியோல தரையில ஊந்து தெரியுற இந்த ஈக்களை பார்த்ததும் இந்த பூனை ரொம்ப ஆச்சரியமா பார்த்துருக்கு. எப்படிடா இது ஊந்து போகுது, இதை பிடிக்கலாம் அப்படின்னு. பின்னாடி இருந்து இன்னொரு பூனையும் இதை பார்த்துட்டே இருந்திருக்கு. அதை பிடிக்கிறதுக்காக அதுவும் முன்னாடி வரவும் எல்லா பூனையும் பயந்தடிச்சு ஓடி இருக்கு. ஆனாலும் கடைசியில் இந்த வீட்டில் எவ்வளோ பூனைகள் இருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் நிம்மதியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண கூட முடியல பாருங்க. எங்கேயோ போயிட்டு இருந்த காரு திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. ரோட்டில் கார் ஓட்ட சொன்னால் இப்படி வீட்டுக்குள்ளேயே வந்து கார் ஓட்டுறது. நல்ல வேலை வேற யாருக்கும் அடிப்படலை. எல்லாரும் அந்த நிம்மதியோடு எந்திரிச்சிட்டாங்க. எங்கே இந்த வீடியோவில் சோஃபாவில் நல்லா ஜம்முன்னு படுத்து சாஞ்சு இருந்தவர் திரும்ப எந்திரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. சாயிரதா நினச்சி ரொம்ப சாஞ்சிட்டாரு போல. திரும்ப எந்திரிக்கிறது தான் ரொம்ப சிரமமாயிடுச்சு. இங்கே இவ்வளோ பெரிய டேபிள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் தொடுறதுக்குள்ள சட்டுன்னு உடஞ்சி போயிடுச்சு. ரெண்டு பேரில் யார் தொட்டதில் உடஞ்சுது அப்படின்னு இனி கேமராவை செக் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவை பாருங்க. வெளியே இருந்தே உள்ள என்ன நடக்குது அப்படின்னு ஃபோனில் பார்த்துட்டே வராராம். டோரை திறக்கவும் உள்ள இருக்கிற நிலைமையே மாறி போயிருது. விளையாடிட்டு இருந்த பசங்க எல்லாம் கதவு திறக்கிற சத்தம் கேட்டதும் எப்படி சட்டுன்னு மாறிடுறாங்க. எல்லாம் பொறுப்பா படிக்கிறதுக்காக ஒவ்வொரு சேரை பிடிச்சி உட்காந்தாச்சு. வீட்டில் தினமும் இப்படி தான் இருக்குது போல. ஆள் வந்ததும் ஒரு மாதிரி, ஆள் இல்லாத நேரம் வேற மாதிரி. ஆஹா, இவ்வளோ நல்ல பிள்ளைங்களா. ஆனாலும் இவர் தான் எல்லாத்தையும் ஃபோன்லேயே பார்த்துட்டாரு. எங்கே இந்த வீடியோவில் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாராம். பக்கத்தில் அந்த பூனை வந்து படுத்துருக்குது. ஏதோ மவுசுன்னு நினச்சி பூனையோட தலையை பிடிச்சி சுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த டேபிளில் வந்து படுத்ததுக்கு இது தேவைதாண்டா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இடத்த காலி பண்ணி போயிடுச்சு இந்த பூனை. இதில் மவுஸ் ஒர்க் ஆகலையோ அப்படின்னு வேற அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் எல்லாரும் நாய் குறைக்கிற சத்தத்தை கேட்டு அதை எட்டி பார்க்கறதுக்காக போனாங்க. எல்லா நாயும் இந்த பக்கம் தான் ஓடி வருது அப்படின்னு தெரிஞ்சதும் வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க. ஆனால் ஓட்டம் எடுத்த வந்த நாய் எல்லாம் இவங்க 3 பேரையும் பார்த்து திரும்ப ஓட்டம் எடுத்திருக்கு பாருங்க. கடைசியில யாரை பார்த்து பயந்தாங்கன்னே தெரியல. நாய் தான் மனுஷங்களை பார்த்து பயந்து ஓடுது. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இந்த வீட்டு கேட்டுக்கு முன்னாடி வந்து நின்ன ஒரு பெரிய சிங்கத்தை தான் பாக்குறோம். வீட்டுல இருக்கிற நாய்கள் சும்மா விடுமா? என்னதான் சிங்கமா இருந்தாலும் கேட்டுக்கு இந்த பக்கம் வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்கு. டாக் எப்பவும் அதோட எல்லைக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. இதோட சத்தத்தை கேட்க முடியாம கடைசியில சிங்கமே இடத்த காலி பண்ணி போயிடுச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது, சேர்ல உட்காந்துருக்கும் போது கூட ரொம்ப கவனமா இருக்கணும். அதோட சேர் ரொம்ப ஸ்ட்ராங்கானது தானா அப்படின்னு செக் பண்ணிட்டு உட்கார்றது நல்லது. கீழே விழுந்துட்டாங்க, இருந்தாலும் வேகமா எந்திரிச்சு ஓரளவு நிலைமையை சமாளிச்சுட்டாங்க. அடுத்ததான் இங்க இந்த வீட்டுக்குள்ள ஒரு வவ்வால் நுழைஞ்சிடுச்சான். எப்படியாவது இந்த வவ்வாலை துரத்தி ஆகணுமே அப்படின்னு எப்படி முக்காடி போட்டு நிக்கிறாங்க பாருங்க. இந்த வவ்வால் கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு போர்வைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறாங்க. லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி மறுபடியும் செக் பண்ணி பாக்குறாங்க. கதவை திறந்து வச்சதுக்கு நல்ல பலன் கிடைச்சது. எப்படியோ ஒரு வழியா வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க. ராத்திரி நேரத்துல எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு பெரிய கரடியை தான் பார்க்குறோம். இந்த மரத்தை பார்த்ததும் வேகமா நடந்து வந்தது. ஏதோ மரத்துல பறிச்சு சாப்பிட போகுது அப்படின்னு பார்த்தா கடைசியில் முதுகு வச்சு நல்லா சொரிய ஆரம்பிச்சிருக்கு. கரடி என்ன ஒரு ஐடியா பாருங்களேன். இந்த மரம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு வேகமா ஓடி வந்திருக்கு. கரடியா இருந்தாலும் தினமும் குளிக்கணும் போல. எந்த அளவுக்கு கடி தாங்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியே இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.